அவரே சொல்றாரு, விதைக்கிறவன் நான் தான், விதைன்றது என்னுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அது விதைக்கிற சமயத்தில் 4 விதமான கிரவுண்டில் விழுந்துச்சா, 4 விதமான இடத்துல அந்த விதைகள் விழுந்தது. ஃபர்ஸ்ட் விதை வந்து வழி அருகே விழுந்துச்சுன்னு சொல்றார், பாதை அருகே. சம் ஃபெல் அமாங் த வேசாய், பாதை அருகே. அது யூஸ் இல்லாத ஆயிடுச்சான். பைபிள் சொல்லுது அது காலில் மிதிச்சிட்டாங்களாம். என்ன, நடந்து போறவங்க காலில் மிதிச்சிட்டாங்க. பாருங்க, கர்த்தருடைய வசனம் அசட்டை பண்ணப்படுகிறது காலில் மிதிக்கிற அளவுக்கு. நெக்ஸ்ட் அதை ஏனாதானு அப்படி உட்காந்து கேட்கறது அப்படியெல்லாம் இருக்கலாம், கேட்டாங்களா? அது பின்னாடி அந்த விதையை வந்து பறவைகள் வந்து கொத்தி தின்றன அப்படின்னு இயேசுநாதர் சொல்றார். அந்த பறவை என்னன்னாக்கா சாத்தான். உடனே வந்து உன் நிலத்தில் விழுந்த விதை, உன் இருதயத்தில் விழுந்த விதையை அவன் எடுத்துன்னு போவான். அந்த கிரவுண்டு ஒன்றும் இல்லை, உன்னுடைய இருதயம் தான் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அப்போ நீங்க காதில் கேட்குற ஒவ்வொரு வசனமும் எங்க விழுதான்? இட் ஃபால்ஸ் இன் த கிரவுண்ட் கால் ஹார்ட். அதனால தான் காதில் நீங்க சரியா கேட்கணும். ஆமென். இங்க வந்து கோட்டை விட்டுறக்கூடாது, இங்க வந்து சரியா நீங்க கேட்கணும். ஆமென். நெக்ஸ்ட் சொல்றாரு, சில விதை கற்பாறையான நிலத்தில் விழுந்தது. பாறைக்கல்லாம், மேலே கொஞ்சம் மண் இருக்குது, கீழே கல்லு பூமி. அது பைபிளில் சொல்லுகிறது. அதுக்கு ரூட்டு, அந்த விதை வந்து முளைச்சிச்சு, ஆனால் ரூட் ரொம்ப அந்த வேர் ஆழமாக போகல, ஏன்னா கல் இருக்குது. வெயில் ஏறின போது அது தீந்து போனது அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென். வெயில் ஏறின போதோ, அதோ இயேசுநாதர் சொல்றார், வெயில்னா என்னன்னாக்கா அவர் சொல்றாரு சூரியன் அதிகமானது, உபத்திரம், வசனத்தினாலே வருகிற உபத்திரம், வசனத்தினாலே வருகிற பாடு நிமித்தமாய் அது என்ன ஆயிடுது? ரூட் இல்லாதவங்க, ரொம்ப ஆழமா வேர் இல்லாதவங்க சீக்கிரமா ஒழிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. 3வது கேட்டகரி தான் நம்ம. சில விதை எங்க விழுந்துச்சா? முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் என்ன ஆச்சா? முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள்ளும் வளர்ந்தது, அதை என்ன பண்ணிட்டு நெருக்கி போட்டது. Some fell among the thorns and the thorns sprung up and choked them. 8ஆம் வசனம் பாருங்க. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து, நீங்க தான் அதுங்க நல்ல நிலம். ஆமென் ஆமென் ஆமென். நீங்க தான் நல்ல நிலம். பைபிள் சொல்லுது சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து, சிலது 100 ஆகவும், எடுத்தவனே எவ்வளவு பலன் கொடுக்குது? 100 ஆகவும், சிலது 60 ஆகவும், சிலது 30 ஆகவும் பலன் தந்தது. ஹalleluya. ஆமென் ஆமென். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100 ஆகவும், சிலது 60 ஆகவும், சிலது 30 ஆகவும் பலன் தந்தது. இது வந்து இன்னும் 2 வாரம் பொறுத்து தான் பேசுவாரு. எது 100 மடங்கு இதெல்லாம் இந்த பலன் நல்ல நிலத்தில். இப்போ முள்ளு பற்றி தான் பேச போகிறேன். நீ போன வாரம் கூட முள்ளு பற்றி தான் பேசணும். ஆமென். சரி, இங்கிலீஷை பாருங்க. இங்கிலீஷ். But fourth ground, but other fell into the good ground and brought forth fruit, some 100 times, and some 60 times, and some 30 times. Some 100 times, some 60 times, and some 30 times. This I am going to speak after 2 weeks. Okay? இதை வந்து இன்னும் 2 வாரம் பொறுத்து கர்த்தருக்கு சித்தமான பேசலாம். இப்போ நம்ம படிக்க போகிறதுனா முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள். அதுக்கு இயேசுநாதரே அர்த்தம் சொல்றார். ரெண்டுங்களும் நம்ம எங்கேயும் தேட தேவையில்லை, ஜீசஸே அர்த்தம் சொல்றார். இங்கே வாங்க, ஃப்ரண்ட்ல இடம் இருக்குப்பா, நிறைய இருக்கு. கமான். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும், பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். கவனிச்சுங்க, எல்லாம் கவனிச்சுக்கணும். முள்ளுள்ள, மீண்டும் படிக்கிறார் பாஸ்டர், முள்ளுனா என்னன்னு கர்த்தர் சொல்றார். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும், என்ன பண்றான்? அவன் பிரசங்கத்தை கேட்கிறான், உங்களை மாதிரி தான் அவன் பிரசங்கம் கேட்டான், ஆனா பலன் இல்லை, நீங்க பலன் கொடுக்கிறவர்கள். ஆமென் ஆமென். முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும், என்ன வந்துச்சு? உலக கவலைகள். போன வாரம் இதை பத்தி நான் பேசுறேன். கரெக்ட்டுங்களா? கேர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், ரைட்டுங்களா? கேர்ஸ் ஆஃப் தி லைஃப், உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும். இன்னைக்கு அதான் பேச போகிறேன். என்னங்க? ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். ஆமென். அவனும் பலனற்று. சோ முள்ளுல விழுந்த விதைக பலனற்று போகுது. ஒரே ரீசன், அந்த முள்ளு என்ன அப்படின்னு சொல்றாரு, வசனம் நல்லா தான் இருக்குது, பவர்ஃபுல், அது பலன் கொடுக்கும், ஆனா முள்ளுங்க அதை பிடிச்சிச்சான். என்ன சொல்றாரு இயேசுநாதர்? உலக கவலை,
ஐஸ்வரியத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறனால் அவனும் பலனற்று போவான். இங்கிலீஷை பார்க்கலாம். He also that received the seed among the thorns, hears the word, he is the one who hears the word, and the cares of this world, and the cares of this world, and the deceitfulness of and the riches, deceitfulness of riches choke the word, and he becomes unfruitful. and becomes unfruitful. Two things here mentioned in Gospel book of Matthew: the cares of this world and the deceitfulness of riches choke the word and becomes unfruitful. உலக கவலைகள் இப்பிரபஞ்சத்தின் கவலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. உலக கவலை எதுக்கு இருந்தாலும் கவலைப்படுறது. அதான் ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை பிரதர். இதே நினச்சிருந்தேன். நான் போன வாரம் சொன்னேன், அதுதான் பெரிய தப்பு. ஒன்னே நினச்சிக்கணும், இதே நினச்சிக்கணும் அப்படி இருக்க ஒரு விசுவாசிக்கு அழகே இல்லை. ஏன்னா அதான் கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு நீ பார்த்து தூங்குன்னு தான் சொல்றான். ஆமென். பக்தன் அப்படித்தான் சொல்றான். நீதிமானுக்கு சமாதானமான தூக்கம். நீதிமான் நல்லா தூங்குவான். ஆமென். 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 உன் கவலை நீயே வச்சுக்கணும்னா கட்டாயம் உனக்கு தூக்கம் வராது. தூக்கி தள்ள ஒருத்தர் இருக்கார், இந்த உலகத்தின் பாரத்தை சுமக்க ஒருவரால கூடுமானால் உன் கவலை என்னங்க? அவருக்கு லேசான காரியம். கவலை எடுத்து போறது லேசான காரியம். ஆமென். ஆமென். அவர் மேல தூக்கி தள்ளு. ஆமென். போன வாரம் இதை தான் பார்த்தோம். ஆமென். ஆமென். அப்போ உலக கவலை. நெக்ஸ்ட் வந்து ஐஸ்வரியத்தின் மயக்கம். சரி, தமிழ்ல ஐஸ்வரியத்தின் மயக்கம் படிங்க பாஸ். உலக கவலையும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் என்ன இருக்குது? ஐஸ்வரியத்தின் மயக்கம். ரைட்டாங்களா? உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதால் அவனும் பலனற்று போவான். இங்கிலீஷ்ல பாருங்க என்ன இருக்குது? And the care of this world, and the deceitfulness of riches, cares of this world and deceitfulness of riches. ரைட்டா? cares of the world, இந்த உலக கவலை. நெக்ஸ்ட் deceitfulness of riches. அது என்ன பைபிள்ல சொல்லுது? ஐஸ்வரியத்தின் மயக்கம். deceitfulness அது ஏமாத்துறமா பணம், ஏமாற்றுகிற பணம். deceitfulness வஞ்சகம். வஞ்சகம்ன்றதா நல்ல டிரான்ஸ்லேஷன். வஞ்சகமான பணம். இதுக்கு தான் அநேகர் ஆசைப்படுறாங்க. நான் சம்பாதிக்கணும் பிரதர், சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும். அவங்க ஒன்றும் தப்பு இல்லை. பைபிளே சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பைபிள் சொல்லுது, you know the grace of our Lord Jesus Christ, though he was rich yet he became poor for your sake, and by his poverty you might become rich. இயேசுநாதர் ஐஸ்வர்யவானா இருந்தார் இந்த பூமியில. அவர் வாழ்ந்த நாட்கள் என்ன ஒன்றும் குறையல. எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுற எல்லாம் செய்தார். கழுதை வேணும்னா கழுதை கிடைக்குது, வீடு வேணும்னா வீடு கொடுக்குறாங்க. ஆமென். நீங்க பார்த்தா போட் வேணும்னா போட்டு எல்லாமே தராங்க. ஒரு பெரிய எம்எல்ஏ எம்பி ஈக்குவல் கிடையாது, எது கேட்டாலும் கிடைக்குது. ஒரு பிச்சைக்காரன் போய் கழுது வேணும்னா கொடுப்பானே எவனா? எனக்கு ஒரு போட் வேணும்னு யாரும் கேட்ட பிச்சைக்காரன் போனா கொடுக்க மாட்டான். இல்லை, அவர் பெரிய ஆள். அதனால வந்து பைபிள் சொல்லுது இந்த பூமியில் அவர் ரொம்ப ஐஸ்வர்யவானா இருந்தார். ஏன்னா ஒரே ஒருத்தர் தான். எங்க பைபிள் சொல்லுது 10 கட்டளை ஒரே ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சார், வேற யாராலும் முடியாது. ஆமென். நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்து நினைக்காதீங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வந்து. உபாகமம் புத்தகம் சொல்லுது, இதெல்லாம் நீ கடைபிடித்து நடப்பாயினால் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் மேல இருப்ப, மேன்மையா இருப்ப. You will, amen, I will keep you above amongst all nations if you diligently obey all my commandments. Amen. I'll set you above all the nations. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சார். எல்லாத்தையும் கர்த்தர் அப்போ அவரை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்கு. எல்லா ஆசீர்வாதம் அவர் மேல தான் இருந்துச்சு. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். இயேசுநாதர் ஐஸ்வர்யவானா இருந்தார். ஆனா பைபிள் சொல்லுது, அவர் உனக்காக எனக்காக சிலுவையில தரித்திரனா மாறினார். ஆமென். சிலுவையில உனக்காக எனக்காக தரித்திரனா மாறினார். பைபிள் சொல்லுது, அவர் உனக்காக எனக்காக சிலுவையில தரித்திரனா மாறினால அவரை விசுவாசிக்கிற எவனும், எந்த ஒரு விசுவாசியும் கட்டாயம் பணக்காரனா ஐஸ்வரனாக மாறியே ஆக வேண்டும். ஏன்னா உனக்காக அவர் தரித்திரனானார், அவர் நிமித்தம் நீ நான் ஐஸ்வரனாக மாற வேண்டும். ஆமென். பிரைஸ் காட். அடுத்த வாரம்லாம் இதை பற்றி பேச போகிறேன் இல்லையா? அதனால பணத்தை பற்றி எல்லாம் பேச நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பைபிள் சொல்ற பவுல் எல்லாத்தையும் கர்த்தர் வந்து தீமோத்தி புத்தகத்துல என்ஜாய் பண்றதுக்கு எல்லாத்தையும் பணம், பொருள், ஆஸ்தி, பாஸ்தி எல்லாத்தையும் கொடுக்கிறாராம். ஆனா ஒன்னும் கடவுளுக்கு மேல நீ வைக்க கூடாது. ஆமென். எஸ், ஆமென். கடவுளுக்கு மேல வைக்க கூடாது, அது உன் கால் கீழே தான் இருக்கணும். ஆமென்.
இடங்களா சிலர் பாருங்க பணத்தை வந்து ரொம்ப பெருசா எடுவாங்க. அப்படி பெருசா எடுக்க என்றவங்க வந்து சண்டை சச்சரு தொல்லை இப்படியெல்லாம் போயிடும். அது மேல ஒரு பெரிய இது எண்ணம் இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுப்பார், நீ அது மேல என்ன செய். மேக் யுவர் காட் பிக், ஆட்டோமேட்டிக்கலி மணி வில் ஃபாலோ யூ. எஸ். நான் என்ன சொல்ல தெரியுதுன்னா, மேக் காட் பிக், Amen. automatically money will follow you. Yes. But some people making money as big, no money is following them. கடவுளை பெருசா எண்ணு, தானா பணமும் பின்னாடி வரும். ஆமென். கடவுளை பெரிதா எண்ணு, எல்லாத்துலயும் கடவுளை முன்னாடி வை, ஆமென். பணம் தானா பின்னாடி வரும். ஆமென். தானா வரும். ஆமென். 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 சில வந்து பணத்தை தான் சரி. நான் பார்க்குறேன், சில பணத்தை கும்பிடுறாங்க. பூஜை பண்ணும்போது அவங்க சாமிக்க போடுறாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, கல்லாக போடுறாங்க. அப்ப பணத்தை எப்படி பாருங்க, அவங்க கடவுளா இருக்கணும். நோ அதெல்லாம் இல்லை, அது காலடியில் இருக்கணும். பண ஆசை ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்றது நீ ப்ரூவ் பண்ற ஒரே ஒரு மெத்தட் வந்து இங்க நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா முக்கியமா தசமபாகம் கொடுக்கிறது. ஆமென். ஆமென். அது ரொம்ப முக்கியம். சோ கர்த்தர் வந்து ஐஸ்வர்யத்தின் மயக்கம் தான் அந்த வசனத்துக்கு பவரே இல்லாத பண்ணிடுச்சான். ஏன்னா பணம் நீ எப்போதும் பண பேயாகிற. பணம் சம்பாதிக்கணும் புதர். சர்ச்சையும் வேணா ஏதோ வேணா, சம்பாதிக்கணும் கொட்டிக்கோ. பைத்தியம் பிடிச்சவன கதால் சூழியரிச்சு. இல்லை பணம் சர்ச்சை வேணா எது வேணா, வசனம் வேணா எது வேணா. என்னத்தை சாதிக்க போறீங்க சொல்லுங்க? எவ்வளோ பேர் பணத்தை எவ்வளோ வச்சிருந்தாங்க, ஒன்றும் சாதிக்க முடியல. ஒரு உயிரை காப்பாத்துச்சா? நான் செகண்ட் சர்வீஸில் நம்ம சர்ச்சில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். நம்ம சபைக்கு செகண்ட் சர்வீஸ்க்கு அரவிந்த் என்று ஒரு தம்பி வரார். அவங்க சொந்தமாக இன்ஸ்டிடியூஷன் வச்சுன்னு இருக்காங்க. அவர் தான் பிரின்சிபல். இடங்களா லட்சக்கணக்கில் வருமானம் இருக்கும். ஆனால் அவங்க மதர் வந்து இந்த கொரோனா டைமில் அவங்களுக்கு சிக்காட்டாங்க. எனக்கு என்னமாவில் அவங்களே வந்து நர்சஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதான் தம்பி எத்தனையோ நர்ஸு தான் எல்லாருக்கும் வந்து ஆக்சிஜன் வேணா எல்லாம் சப்ளை எல்லாம் பண்ணுறவங்க இதெல்லாம் நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆக்சிஜன் கிடைக்காது போயிடுச்சு. ஒரு பெட்டு கிடைக்கல. நாங்கள் கத்தி அழுத. அவன் சொல்கிறான், கத்தி அழுத லட்சக்கணக்கில் பண்ணானா கூட பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெட்டு வேணும். பெங்களூருக்கு ஃபோன் பண்ணி இங்கே பண்ணு அங்கே பண்ணு, ஒன்றும் கிடைக்கல. லாஸ்ட்டில் நம்ம சிவில் ஹாஸ்பிட்டலில் மறித்து போனாங்க. அவ்வளோ பணம் இருந்துச்சுங்க. என்னங்க செஞ்சுச்சு? ஆமென். என்ன செய்தது? இது போல எத்தனை பேர். அதனால எந்த நேரத்திலும் கடவுளை தான் நம்ம பிடிச்சு. ஆமென். பாவம் அவங்க எவ்வளோ லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கேயே லட்சத்துக்கு பெட் இல்லாத போச்சு. அந்த தம்பி என்ன பிடிச்சு விடுறார். லட்சம் கொடுக்குறோன்னு சொன்னோம் பாஸ்டர், பெட் இல்லைன்ட்டாங்க எங்கள் மதருக்கு. முந்தா நேற்று அவங்க வீட்டுக்கு போனேன். அவருக்கு நல்லபடியாக திருமணம்லாம் நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு மாதம் ஆச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து அந்த தம்பி சொல்கிறாரு, கவலையே மறந்துட்டோம் பாஸ்டர். ஏன்னா பைபிள் அப்படி தான் இருக்குது. மனைவி ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி போனான். அவனுக்கு ஒரு மனைவி கிடைச்சவனே. கேட்டாங்களா, எங்கள் அப்பா 1 மந்த்தாக ரொம்ப நல்லா இருக்கார் பாஸ்டர், நாங்கள் எவ்வளோ துக்கமாக இருந்தோம். ஆமாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறணும். அதே அரவிந்த் தான். எல்லாம் மறந்துட்டோம் பாஸ்டர், அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம். கர்த்தர் அப்படிதான் செய்வார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்ம சர்ச்சில் தான் மேரேஜ் ஆச்சுங்க. சரி, எவ்வளோ நல்ல பொண்ணு அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. எல்லாம் சந்தோஷமாயிடுச்சு. சரி, என்ன இப்போ என்ன ஆச்சு? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்னங்க? ஐஸ்வர்யம். The deceitfulness of riches. ரொம்ப மோசமான இடங்களா. மார்க்ல ஒரு இது படிச்சுட்டு நம்ம அப்படியே அதை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க் 4:7. மார்க் 4:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. மார்க் புத்தகத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இங்கிலீஷ். And some seed fell among thorns. And some seed fell among thorns. And the thorns grew up. And the thorns grew up. And choked it. And choked it. And it yielded no fruit. And yielded no fruit. And choked it and yielded
no fruit. சரி, இந்த முள்ள பத்தி மார்க் சுவிசேஷத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். 18-19 சேம் சாப்டர், 4ஆம் அதிகாரம் 18-19. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் உலக கவலைகளும் கேட்கிறாங்க தான். ஆனா என்ன, உலக கவலை வந்து புடிச்சிடுது. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள். லூக்கா சொல்ற சிற்றின்பங்கள், மற்றவர்கள், இது எக்ஸ்ட்ரா இருக்குது. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள், சிற்றின்பங்கள் உட்பிரவேசித்து உள்ள வந்துச்சான், ஹார்ட்ல வந்துச்சு. அப்ப இடம் கொடுத்தது தப்பு. ஆமென். உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இங்கிலீஷ். And these are they which are sown among thorns, such as hear the word, and the cares of this world. See, after hearing the word, Bible says the cares of this world, 1, and the deceitfulness of riches, 2, the deceitfulness of riches, and the lust of other things, 3rd, the lust of other things, entering in. They allowed certain things to enter into their hearts. That is wrong. 3 விஷயம் உள்ள போய்ச்சான் ஹார்ட்டுக்குள்ள. எது? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சை, மற்றவர்களை குறித்தான இச்சை, ஆசை எல்லாம் உள்ள போய்ச்சான், ஹார்ட் உள்ள போய்ட்டோனே பைபிள் சொல்லுது they choke the word and it becomes unfruitful. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அது choke the word. நம்ம தமிழ் பைபிள்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டா மாதிரி, வார்த்தையை பலன் இல்லாம இந்த முள்ளு போயிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சிச்சான். அது பலனற்று போய்விட்டது. எனக்கு அம்மாவெல்லாம் இன்னைக்கு முழுக்க பண ஆசை குறித்து நான் பேச போகிறேன். பொருள் ஆசை, பண ஆசை அப்படின்னு. சரி, முதல் இயேசுநாதர் என்ன சொல்றாரு? ஏன்னா நம்ம அப்படி பார்த்தோம்னா நல்லா இருக்கும். கமான், என்னோட கூட பைபிள் கொண்டு வந்தவங்க. Gospel of St. Matthew, 6th chapter, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். எடுத்துங்களா? 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 13ல இருந்து இருக்கும். சாரி, 19ல இருந்து போடுங்க. 19 19th verse. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். எல்லாம் பாருங்க, கவனிச்சங்க பிரதர்ஸ். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள், பிளான் போட்டு திருடுவார்கள். இன்னொரு முறை படிங்க பாஸ்டர். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். இங்கிலீஷ். Do not lay up for yourselves treasures on earth. Yes, treasures on earth. Once again, my first line. Do not lay up for yourselves treasures on earth, where moth and rust does corrupt, and where thieves break through the steel. Yes, where thieves break in or break through unto steal. திருட வீட்டுள்ள நுழைஞ்சி கொள்ளடிச்சிடுவான் அப்படின்றார் இந்த பூமியில. அதனால பூமியில செல்வத்தை சேர்க்காதீங்க. இதை வந்து பாலிசியா வச்சுக்கணும். கொஞ்சம் பேர் வந்து இதே ஒன்று ப்ரீச் பண்ணுதான். பூமியில் என்னத்தை சேர்க்காத? செல்வத்தை சேர்க்காத. எதுவும் வேணாம், எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆயிடுச்சிடலாம் அப்படின்னு பண்ணாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கவனிங்க, நீங்கள் கிளியராக நீங்கள் வேதத்தை வந்து அப்படியே பகுத்தறியணும். அவனிட்டாங்களா இந்த ஒரே ஒரு லைனை வச்சு, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அதனால் எனக்கு தட்டு வேணாம், லொட்டை வேணாம், லொஸ்க வேணாம், நல்ல துணி வேணாம் அப்படின்னா இருக்கு. அப்படி இருக்கா? கொஞ்சம் மெதுவாக நான் பேசுகிறேங்க ஏட்டாங்களா. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஒரு இதை வச்சு எனக்கு கொஞ்சம் பேர் நாங்கள் நிலத்தை வாங்க மாட்டோம், நாங்கள் கோல்டெல்லாம் வாங்க மாட்டோம். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு பூமியில் சேர்த்து வைக்காத அப்படின்னு சொல்லிட்டார். இதே வசனம் தான் சொல்லுது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறான். யார நல்லவன்? தன் பிள்ளைகளுடைய பைபிள்ல நீதிமொழிகள் புத்தகம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளை வரைக்கும் சேர்த்து வைக்குவான். ஆமென், ஆமென். Riches and houses are the inheritance from the fathers.
Amen. Riches and inheritance and what houses are the inheritance from the fathers. பைபிள் என்னது? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடு வாசல் எல்லாம் அப்பா அம்மா ஏற்படுத்தணுமா பிள்ளைங்களுக்கு. ஆமென். ஆமென். சும்மா துண்ண அழிக்கிறது இல்ல, தின்று அழிக்கிறது இல்ல. எறும்பை பார்த்து சொல்றாரு, அப்ப அது கோடை காலத்துல சேர்த்து வைக்குதுன்னு அவர் தான் சேர்த்து வைக்கிறத பத்தி சொன்னார். நான் சொல்றது என்னன்னா, பூமியில இப்போ எத்தனையோ கோடி 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 பணம் இருக்குது. சரி, நீங்க எல்லாம் பணக்காரே இல்லை, இது வரைக்கும் ஒன்றும் யாரும் பணக்காரா ஆகல நம்ம சர்ச்சில். எல்லாம் ஒரு 2 கோடி 3 கோடி வச்சிருந்தீங்கன்னா அப்போ அதுக்கு பின்னாடி நான் சொல்றேன், ஆமென், அப்பதான் நீங்க என்ன நீங்க பணக்கார். பணக்கார் 2 3 4 கோடி இருந்துச்சுன்னா ஓகே. அது வரைக்கும் இல்லை, நீங்க எல்லாம் மிடில் கிளாஸ் தான், நிறைய சேர்க்கணும். அதுக்கு மேல வந்து ஆமென் ஆமென் எல்லாருக்கும் கொடுங்க, நிறைய கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. எஸ், ஓகே, ஆமென். சரி, இங்க வந்து பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி சேர்த்து வைத்து கொண்டிருக்காங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆனா அவர்கள் இந்த பூமிக்கு தான் பணக்காரு, பரலோகத்துல அவங்களுடைய கணக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுது. எஸ், ஒண்ணுமே இல்லை. அதனால பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை என்ன பண்ணக்கூடாதான், சேர்த்து வைக்க வேண்டாம். அப்ப எங்க சேர்க்க சொல்றாரு தெரியுதா? ஆமென். எங்க பூமியில என்ன பண்ணக்கூடாதான், பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கூடாது. அப்ப எங்க சேர்த்து வைக்க சொல்றாரு? பரலோகத்திலே. அப்ப பரலோகத்துக்கு எப்படி செக் போட்டு அனுப்ப முடியுமா? ஃபாதர் காட் கேர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் த்ரூ ஹோலி ஸ்பிரிட் போஸ்ட் ஏதி போட்டு செக் போட்டு அனுப்பலாமா? போயிடுமா? பரலோகத்துல சேர்த்து வைன்றார். உன் பணம் எல்லாம் அக்கௌண்ட்லாம் அங்க போட்டோம். எப்படி வயா தூதன் மூலமா அனுப்புறோன்றதா? இன்னும் எந்த போஸ்ட்ல நீ போடுவ அங்க போறதுக்கு, அதை தான் நீ கற்றுத்தரேன் சொல்றாரு. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சி இருக்குதான், துரும். ஒரு ட்ரம் ஃபுல்லா பணம் போட்டு வச்சுனாக்கா கொஞ்ச நாள் பார்த்தா கரப்பான் பூச்சி அடிச்சிட்டு இருக்கும், வேஸ்ட். துரும் பிடிச்சதுதான், கோல்டு சில்வர்லாம் துரு பிடிச்சிடுது. நெக்ஸ்ட் அவைகளை கெடுக்கும் திருடரும் கண்ணமிட்டு திருடலாம் பிளான் பண்ணி அடிக்குவானுங்க. நீ எப்போ கல்யாணத்துக்கு போறான்னு பார்த்துனே வாங்க கேட்டாங்களா, அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போறாங்க. தட்ஸ் வை பைபிள் says lay not, so do not lay up for yourselves. Do not lay up for yourself treasures on the earth. So God says, do not lay up your treasure on the earth. Then where should we lay up our treasures? The next verse answers for it. அடுத்த வசனம் அதுக்கு பதில் சொல்லுது. எங்க நீ சேர்க்கணும்? ஏன்னா பூமியில வந்து திருடன் இருக்கிறான், துரு பிடிச்சிடும், கரப்பான் பூச்சி அடிச்சிடும், இன்கம் டேக்ஸ் வரும், எல்லாம் வருது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயப்படணும், இவங்களுக்கு பயப்படணும், சொந்தக்காரருக்கு பயப்படணும். ஆமென். பிள்ளைங்களை சரியா வளர்க்காட்டி பிள்ளைங்களுக்கே பயப்படணும். உங்களுக்கு நீங்க தப்பிச்சுங்க, பயபக்தியில வந்தீங்கன்னா பிள்ளைங்க தானே சரியா வளர்க்காத பிள்ளை அப்பா எப்போ தூங்குவான்னு போட்டு பிடிக்கல தூக்கி போடுறான். அம்மாவோட சேர்த்து போட்டு முடிச்சிடலாம், ஏன்னா எல்லாம் பணம் நமக்கு தான். கடைசியில் அவனும் ஜெயிலுக்கு போறான், யாரும் வேஸ்டா போகுது பணம். உஷார். அதனால என்ன சொல்லுது 21, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எங்க சேர்த்து வைக்கணுமா? பரலோகத்திலே. கமான் எல்லாம் சொல்லுங்க, எங்க சேர்க்கணும்? பரலோகத்துல. பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது, அங்க பூச்சி இல்ல, துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அங்க ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அங்க ரொம்ப பத்திரமா இருக்குதான். சரி, இங்கிலீஷை பாருங்க. But lay up for yourselves treasures in heaven. But lay up for yourself treasures in heaven. Where neither moth nor rust. Where neither moth nor rust does corrupt. And where thieves do not break in. The thieves do not break in. Or steal. Nor steal. திருட உள்ள நுழைஞ்சு அங்க போய் திருட முடியாது. அதனால God நமக்கு என்ன சொல்றாருனாக்கா, lay up our treasures in heaven, not on the earth. பூமியில சேர்த்து வைக்காத, பரலோகத்துல சேர்த்து வை. அங்க இப்ப எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் சொல்லுங்க? உதவும்னு தான். ஏங்க எல்லாம் கோடிங்க. ஆமென். எதுக்கு சேர்த்து வைக்கிறோம்? உதவும் சொல்லி. நமக்கு உதவும். எஸ். இங்க பூமியில சேர்த்து வைக்கிறது உதவாதான். திருடன் ஏன்னா அப்படி அடிச்சுட்டு போடுவான். ஆனா பரலோகத்துல சேர்த்து வைக்கிறது உனக்கு உதவும். ஆமென். இப்போ கொஞ்சம் பேர் சேர்த்து வச்சுங்க. எஸ். கொஞ்சம் பேர் 10 ரூபாய் போட்டீங்க உங்க பேங்க்ல. எஸ். பரலோகத்துக்கு 10 ரூபாய் தான் போய்க்குது, 20 ரூபாய் தான் கிடைக்கும் உனக்கு.
ரைட்டுங்களா? சில தசம்பாகம் போட்டிருப்பீங்க, கர்த்தர் அதை பார்த்து உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். ரைட்டுங்களா? ஆமென், ஆமென். அத பைபிள்ல சொல்ற சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீ நல்ல பிளஸிங்கா இருக்கணும், நிறைய கொடு கர்த்தருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆமென். He who sows sparingly will also reap sparingly. கொஞ்சமா கொடுக்கறியா, கொஞ்சமா தான் வரும் உனக்கு. அதிகமா கொடு கர்த்தருக்கு, அதிகமா கொடு கர்த்தருக்கு. நீங்க எவ்வளவு அதிகமா கொடுக்கறீங்க அவ்வளவு உனக்கு கிடைக்கும். எங்க சில குடும்பங்கள் நீங்க பாருங்க, கொடுத்துனே இருப்பாங்க, அவங்க தரித்திரா இருக்கிறாங்களா கேளுங்க, அற்புதமாய் பரத்திலிருந்து உதவி வருது. நான் பார்த்தேன் இந்த சர்ச்சில் 500 ரூபாய் கொடுத்து வந்தவங்க 1000 rupees கொடுக்க ஆரம்பிச்சாங்க, 1000 கொடுக்குறவங்க 2000 கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அப்படியே 4000, அப்படி கொஞ்சம் பேர் போயினே இருக்காங்க. கொஞ்சம் பேர் அதே நிலைமையில் இருக்காங்க. நோ, நீ கர்த்தரிடத்துல ப்ரே பண்ணணும், ஆண்டவரே எனக்கு தாங்க, நான் நிறைய கொடுக்கணும், சர்ச் ஊழியத்தை நான் தாங்கணும். ஆமென். ஏன்னா நீங்க ஊழியத்தை எவ்வளவு தாங்குறீங்களா, 2 விதத்துல தான் உன் பொக்கிஷம் அங்க போவோம். ஆமென். நீ எப்பனா வித்ரா பண்ணிக்கலாம், உனக்கு உதவும். ஆமென். இந்த பூமியில உனக்கு தேவைப்பட்ட டக்கு டக்குன்னு கர்த்தர் கொட்டுவார் மேல. ஆமென். அதான் சொல்ற, நீ தசமாம் கொடுக்கும்போது சொல்றாரு, நான் வானத்தின் கதவை திறப்பேன். ஏன்னா நீ அங்க சேர்த்திருக்க, கொட்டணும் உன் வீட்டுல கொட்டோன்னு சொல்ற. ஆமென். நீ சேர்த்து வச்சுட்டு அங்க போய் சாப்பிடுறதுக்கு, அங்க போனோம்னா ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் நல்லா இருப்போம், யாரும் அங்க போனா ஏழை இல்ல. உனக்கு பணம் தேவை இங்க, அந்த கர்த்தர் அங்க சேர்க்க சொல்ற, அங்க இருந்து திறந்து விடுறாரா, அது கொட்டோன்னு கொட்ட போகுது. கை தட்டுங்க, கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்சம் பேர் நினைச்சுக்கிறான் அங்க சேர்த்து வச்சுட்டு செத்துறனே போறதான். எவ்வளோ பாரு கர்த்தர் தந்து கட்டோம், இவ்வளோ சேர்த்து இருக்கிறோம், போய் என்ஜாய் பண்ணு. எதுக்கு அங்க போயிட்டு என்ன கறி வாங்கி சாப்பிட்டு போறியா, கத்திரிக்காவா, இல்லை அங்கே வீடு கட்ட போறியா? உனக்கு வீடு வாசல் எல்லாமே பரலோகமே உன்னு தான். அங்கே பணம் தேவையில்லை, அங்கே உனக்கு தேவையில்லை. உனக்கு பணம் தேவைப்படுறது எங்க? இங்க. எங்க? பூமியில. இந்த பூமியில நல்லா இருக்கணும்னா அங்கே சேர்த்து வைன்னு சொல்றேன். நீ கொடுக்கறத நான் பார்க்குறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்குவேன். நீ எவ்வளோ டெபாசிட் பண்ணுற, அதுக்கு அதிகமாக 100 மடங்கு 1000 மடங்கு நீ என்ன பண்ணலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆமென், ஆமென். நீ வித்ட்ரா பண்ணலாம், வித்ட்ரானாலாம் தெரியல, நீ எடுத்துக்கலாம் அந்த பேங்க்ல இருந்து. நீ உனக்கு குறைய வைக்க மாட்டார் கர்த்தர். அதுவும் அப்படிதான் சொல்லாரு. நாங்க வானத்தின் பலகணிகள்னா பலகணினா ஜன்னல், வானத்துல ஜன்னல் வச்சிருக்காராம், அதை திறந்து இடம் கொள்ளாமல் உன் வீட்டில் ரூமே இருக்காது, அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொட்டுவார். கொட்டோன்னு நான் கொட்டுவேன். யூ வில் நாட் ஹேவ் ரூம் எனஃப் டு கண்டெயின் த பிளஸிங், டு கேட்ச் த பிளஸிங். உங்ககிட்ட அறைய ரூமே இல்லை, இடமே இல்லை, அவ்வளோவா கொட்டுவார். ஆமீன். சில வீடுங்க போய் பார்க்கும்போது அப்படிதான், எங்க சோஃபா எங்க போடுறதுன்னு தெரில பாஸ்டர். சோஃபா மேலே சோஃபா வந்துங்குது, டிவி மேலே டிவி வருது. பெரிய வீடு தான் கர்த்தர் குத்துக்கிறான், ஆனால் பெரிய வீட்டிலே வைக்கிறதுக்கு அப்படிதான் ஆகும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுக்காக தான் இயேசுநாதர் மரிச்சார். தரித்திரத்துக்காக கூட மரிச்சார். வெறும் பாவத்துக்காக மாத்திரம் அவர் மரிக்கலைங்க, அவர் ரத்தம் பாவத்தை மன்னிக்குது, நோ டவுட். அதுக்காக தான் அவர் மரிச்சாரு. அப்படி பிரசங்கம் பண்ண தப்பு. உன் பாவத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரோ அதே மாதிரி உன் சாபத்துக்கும் உன் தரித்திரத்துக்கும் இயேசு இம்பார்ட்டன்ட் கொடுத்தார். ஆமேன். பிரைமரி காசு பாவம் தான், அதனால ஒன்றும் டவுட் இல்லை. முக்கியமான இயேசுநாதர் மரிச்சது எதுக்குன்னா முக்கியம் அதிமுக்கியம் என்னங்க, பாவத்துக்கு. அவருடைய ரத்தம் சிந்தினார், உன் பாவம் என் பாவம் மன்னிக்கும். பாவம் மன்னிச்சிட்டு இருந்தோம்னா பாவம் மன்னிக்கப்படுது டான்ஸ் நடக்க போறேன். இந்த பூமியில வாழணுமே, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், சிலர் வீட்டு வாடகை கட்டணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சர்ச்சுக்கு கொடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்குது. ஆமென். நல்ல ட்ரெஸ் வாங்கணும், பிள்ளைக்கு பிறந்த பர்த்டே வருது, எல்லாத்துக்கும். அதுக்கு எப்படி உன் தரித்திரத்துக்காக கூட இயேசுநாதர் மரித்தார். ஆமென். நல்லா கொடுக்கிற குடும்பங்கள் வேண்டாங்களா, உங்களுக்கு செலவீனங்களை குறைப்பார். அவர் அற்புதமா அது செய்வார். செலவீனம் தெரியுமா, செலவு அதிகமா ஆகவே ஆகாது. அது ஹாஸ்பிட்டல் பண்ற இது எந்த இதுவும் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவார். நீ கொடுக்க ஆரம்பி. ஆமென். நீ எவ்வளவு கொடுக்கறியோ அவ்வளோ கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். The more you give unto the Lord, the more blessing will follow you. Amen. He says, I will open up the windows of heaven and pour out the blessings like a rain, and you will not have room enough to contain it. Amen.
ஆமென். ஆமென். ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று கொடுத்து என்னை சோதித்துப்பார். எஸ். ஆசீர்வாதம் வர்ஷிக்க பண்ண, மழை தான் வர்ஷிக்க பண்றது. மழை வர்ற மாதிரி மழை வர மாதிரி ஆசீர்வாதத்தை கொட்டுவாராம். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். விரும்புங்க, ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புங்க. ஆமென். ஆசீர்வாதத்தை கொட்டுன்னு கொட்டுவார். ஹalleluya. உங்க வீட்ல ரூமே இருக்காது, இடமே பத்தாது. ஆமென். அவ்வளவா ஆசீர்வதிப்பேன். எஸ். அத அவர் என்ன சொல்ற, கொடுத்து என்ன சோதிச்சுப்பார். எஸ். இவர் கொடுக்கறது இல்லையா, அவனை சோதிக்கிறாராம். ஆமென். ஆமென். திருடங்காரான் உஷார் பூமியில். நெக்ஸ்ட் பூச்சி இதெல்லாம். ஆனா அங்க நான் என்ன சொல்றாங்க, அங்க கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாங்க, இங்க நீ சேர்த்து வைக்கிறது மேல கூட பாதுகாப்பு. எஸ். ஆமென். ஆமென். யோபையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்தார். உனக்கு உண்டான எல்லாத்தையும் வேலி எடுத்து காப்பார். சோ பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்கள் அப்போ அங்கதான் வைக்கணும். 21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, இதனால தான் அவர் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இன்னும் முறை படிங்க பாஸ்டர். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். For where your treasure is, there will be your heart also. There will be your heart also. Where your treasure is, there will your heart be also. There will be your heart also. Where your treasures. உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உன் இருதயம் இருக்கும். கேட்டங்களா? கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, என்னடா ஆஸ்தி வச்சிருக்கிற, ஊருக்கே போயின்னுக்கிற, என்ன ஆஸ்தி வச்சிருக்கிற? ஒன்றும் இல்லை, அத்தை பொண்ணு அங்கே இருக்குது. ஆனால் போகிறாங்க, இவன் ஆஸ்தி எங்கே இருக்குது? ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சல? ஊருக்கு ஆயா கேட்குறாங்க, ஊருக்கு என்னடா போயிட்டுக்கிறேன், என்னடா ஆஸ்தி வச்சுட்டுக்கிறாங்க? சும்மா தான் ஆயா, நான் சும்மா இல்லை. ஆயா கிட்ட ஆயா பேத்தியை பார்க்குறாங்க. ஆயா பேத்தி புருஷா. ஆமென். அத்தை பொண்ணு ஆஸ்தி. ஏங்க நான் டியூஷன் செகண்ட் பியூசி டியூஷனில் ஒரு பையன் ரொம்ப ஃபேராப்பான் பையன், ரொம்ப நாளைக்கு முன்னே வந்தான். அந்த பையன் வெள்ளூரில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான். என்கிட்ட வந்து அவன், ஏன்னா நல்லா பிள்ளைங்க பேசுவாங்க என்கிட்ட, இப்படி இருக்குது சரி. அப்போ அவன் சொல்கிறான், வெள்ளூருக்கு அங்கே போயிட்டு இருந்து தங்கிட்டெல்லாம் வராரு, இவர் லவ் ஆகிடுது, அவ்வளோதான். இவர் சொந்தக்கார வீட்டுக்கு போனார், பக்கத்து வீட்டுக்கார் பொண்ணு அங்கே இதாச்சு. இவன் என்ன சொல்கிறாங்க, கேஜிஎஃப் வந்துட்டு அதே கவனம். நெக்ஸ்ட் அவன் சொல்கிறான், எவ்வளோன்னா வெள்ளூர் பஸ் அப்படி போனாக்கா அப்படி இப்படி நெஞ்சு தூக்குதான் அவனுக்கு. ஒரு மாதிரி இதா, எது பொண்ணு இல்லை, எது வெள்ளூர் பஸ்ஸு. கேஜிஎஃப்ல இவர் பார்த்தாக்கா அப்படியே தான், ஏன்னா ஆஸ்தி அங்கே இருக்குது. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்றார், நீ பூமியில் ஆஸ்தியை சேர்த்து வச்சுன்னா அந்த பூமியே பிடிச்சி அழுது நிற்ப. பரலோக ஆசையே உனக்கு இருக்காது. அதனால பூமியில சேர்க்காத. உன் ஆஸ்தி எங்க இருக்குதோ அங்கதான் உன் கண் இருக்கும், அங்கதான் ஹார்ட் போவோம், அங்கதான் எண்ணம் இருக்கும். பொழுது போனா சொத்து பத்திரம் ஏதோ இதேனா அதே பார்த்துக்கின்னு பிஸியா ஆடுவேன். நீ என்ன நினைக்கவே மாட்டேன். அதனால அங்க கூடு, அதுக்கு கூடு, அதிகமா அங்க சேர்த்து வை. உன் சொத்து அங்க போக நம்ம அப்படிதான் பார்க்குவோம். இடங்களா பக்தன் பாருங்க, எட்டி எட்டி உண்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. அவன் மேல பார்த்துன்னுக்கிறான். ஏசுநாதர் சொல்றார், உங்க மீட்பு சமீபமா இருக்கிறதுனால அண்ணாந்து பாருங்கள். ஆமென். lift up your eyes, lift up your head and see, look, behold, your redemption draws nigh. உங்க மீட்பு ரொம்ப சமீபமா இருக்குது, அதனால அங்கே எதிர்பாருங்க. பிலிப்பியர் 3:20 சொல்லுது, நம்முடைய குடியிருப்பு இங்க இல்லை, நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்குது. Our citizenship is not here, but our citizenship in heaven, from whence we are expecting a lot to come. Amen. நம்முடைய குடியிருப்பு இங்க இல்ல, அங்க இருக்குது. அங்க இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்க்கிறோம், அங்க எதிர்பார்க்கிறோம். ஆமென், 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 ஆமென். எதிர்பாருங்க, அப்பா வர போறார். நீங்க எவ்வளவு நகை என்னன்னா எதை
உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் விட்டு போக போகிறீங்க, எதுவும் எடுத்துன்னு போக போகிறதில்ல. எதுவும் எடுத்துன்னு போக போகிறதில்ல. யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு பெரிய ஜாலி தான், என் பிள்ளைங்கலாம் இருக்குது எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் ஒருத்தன் எப்படி தான் சாவறானுங்க நிம்மதியில். அது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சேர்த்தான், பாடா போனவன் குச்சி அடிச்சிடுவானே யாரு பையன், பயந்துன்னு விட்டு போகிறான். நம்ம பிள்ளைங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா, ஆமென். அதனால கர்த்தர் சொல்றார், உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உன் இருதயம் இருக்கும். பணத்தையே ஆசைப்படுறியா, உன் ஹார்ட் அங்கே தான் போயிடும். உஷார், பி கேர்ஃபுல். ஆமென், ஆமென். ஓ நெக்ஸ்ட் 24 போங்க. 24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நல்லா பாருங்க, ஜீசஸ் உடைய ஸ்டேட்மெண்ட், ஏசப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட். 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய கூடாது, முடியாது. மீண்டும் படிங்க பாஸ்டர். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உங்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இடங்களா? இங்கிலீஷ். No man can serve 2 masters. No man can serve 2 masters. For either he will hate the one, and love the other, or else he will hold to the one, and despise the other. You cannot serve God and mammon. Mammon in old English, mammon means money. Mammon means money in old English. Amen. You cannot serve God and mammon. You will be holding one person and you will be hating, despising another person. You cannot serve 2 persons at the same time. ஒரே நேரத்தில் 2 எஜமானுக்கு உன்னால ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தர் இங்க கூப்பிடுவார், அங்க ஓடுவார், இங்க திடீர்னு மாறன் பாசிக்கிட்டு நான் விட்டுங்க மிஸ்டர் பீன் மாதிரி நெக்ஸ்ட் இங்க யாரு 2 பேர்கிட்ட ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் டிஸ்பைஸ் பண்ற மாதிரி ஆடும். கிடையவே கிடையாது. அங்க பாருங்க, ஏசுநாதரே நீங்க 2 பேர்கிட்ட ஊழியம் செய்ய முடியாது, ஒருத்தர் சாத்தான் இன்னொன்னு தேவன் அப்படின்னு சொன்னாரு. இது பெரிய எனக்கு ஆச்சரியமாகுதுங்க. அவர் சொல்லியிருந்தா என்ன சொல்லிக்கணும், நீங்க 2 பேருக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, வேலைக்காரா இருக்க முடியாது. 2 எஜமான், ஒரு எஜமான் தேவன், இன்னொரு எஜமான் சாத்தான் தானே வரணும். ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம். தேவன் நெக்ஸ்ட் சாத்தான் தான் வந்துக்கணும். நீங்க சாத்தானையும் தேவனையும் சேவிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனா சாத்தானுடைய பவர்ஃபுல்லா ஒன்று வச்சிருக்கிறான் சாத்தான். அது பணம். பணம்னா பணம் கூட வாய் திறக்கணுங்குது, பிணம் கூட வாய் திறக்கும். தமிழ்ல சொல்லுவாங்க பணம் பாதாள வரைக்கும் பாய். ஆனா அந்த பணத்தை என்னங்க கொஞ்சம் பேர் ரொம்ப சொன்னேன் நான், நீ அவங்க கடவுளுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாங்க அதே அளவுக்கு என்னத்துக்கு கொடுக்குறாங்க, பணத்தை. திஸ் இஸ் ராங். அதான் பண ஆசை, பண இச்சை. எனக்கு பண ஆசை இல்லை, பண இச்சை இல்லை அப்படின்றவங்க மெய்யாவே கடவுளுக்கு என்னது கொடுக்கறதுல அவங்க ப்ரூவ் பண்ண முடியும். கொடுத்து என்னை சோதித்து பாருங்க. ஆமென். பண ஆசை இல்லைன்னா தசமாம் கொடுக்கறதுல நம்ம ப்ரூவ் பண்ணலாம். என்னங்களா? சரி, இப்போ நான் அதை பற்றி ஸோ நோபடி கேன் சர்வ் 2 மாஸ்டர்ஸ். அப்போ 2 மாஸ்டர், ஒன்று தேவனா, இன்னொன்று சாத்தான் இல்லை. இன்னொன்று என்னங்க, பணம். சரி, உங்க அக்கௌண்ட் எங்க இருக்கணுங்க? உங்க அக்கௌண்ட் எங்க? பரலோகத்தில் இருக்கணும். பரலோகத்தில் இருக்கணும், இங்க இல்ல. சரி, அந்த அக்கௌண்ட்டை பத்தி ஒன்று பேசுறேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். கமான். பிலிப்பியர் நிருபம் 4th chapter. பிலிப்பியர் 4th chapter verse 14 onwards, 14 இருந்து. இந்த பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் கவனிச்சுங்க. அந்த பேஜ் தமிழ் பைபிள்ல 13 எல்லாருக்கும் தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே யாவை எனக்கு செய்ய பலன் உண்டு. I can do all things through Christ one strengthens me. Next 19th verse எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். My God shall supply all your needs according to your riches in glory in Christ Jesus. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையா நிறைவாக்குவார். இந்த 2 வசனம் அந்த பேஜ்ல தமிழ் பைபிள்ல ரொம்ப ஃபேமஸ். 13 நெக்ஸ்ட் 19.
இங்க முக்கியமானது 14ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டுங்களா? கவனிச்சுங்க பிரதர், எல்லாரும் கவனிச்சுங்க. ஆகிலும் சரி ஒரு நிமிஷம். எத்தனை பேருக்கு கடவுள் உங்க தேவையெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு சந்திக்கணும்னு விரும்புறீங்க? அப்படின்னா நல்லா இப்போ எப்படின்னா, ஒரு பிச்சைக்கார மாமா உங்களுக்கு காசு கொடுத்தாருன்னா கொஞ்சம் கொடுப்பார், 10 ரூபாய் தான் தருவார். கொஞ்சம் மிடில் கிளாஸ் மாமா 100 ரூபாய் கொடுப்பார். பணக்கார மாமா எடுத்தவனே எவ்வளவு கொடுப்பாரு? 1000 ரூபாய், 2000 ரூபாய். ஆனா மேலக்கார மாமா இருப்பார். பணக்காரருக்கும் பணக்கார எல்லாருக்கும் பணக்கார பெரியவர். எங்க அப்பா உங்களுக்கெல்லாம் மாமா, எனக்கு சித்தப்பா. உங்களுக்கு சித்தப்பா. என்ன பண்றது? நேத்து நான் அப்படிதான் சொன்னேன். எங்க அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், எங்க அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், எங்க மனைவியுடைய மாமனாரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா வந்து எங்க ஒய்ஃப்க்கு என்ன வேணும்? மாமனார் தான். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ரேச்சலுக்கு தாத்தா உமக்கு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் அப்பா. அவர் மாமாலாம் வேற ஏதோ மாறன் மாமா, சதீஷ் மாமா, மேல இருக்கு ஒரு அப்பா. ரைட்டுங்களா? ஆமென். எதுக்கு இந்த அப்பாலாம் வந்துச்சு? ஓகே, கவனிங்க. ஒரு பெரிய பணக்கார் கொடுத்தாருன்னா எவ்வளவு தருவாருன்னு பாருங்க. எஸ், அதான் தான் பைபிள் சொல்லுது, மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ். ஒரு மனுஷனுடைய ரிச்சஸ் அல்ல, ஒரு மனுஷனுடைய ஐஸ்வர்யத்தின்படி உனக்கு கொடுக்கறது இல்ல. ஒரு ஃபேக்டரியுடைய ஃபேக்டரி, பெம்எல் ஃபேக்டரி ஒரு சேலரி கொடுக்குறாங்க. இது என்னது, HL ஃபேக்டரியில இன்னும் ஜாஸ்தியாக. சாதாரண NAL ஃபேக்டரிங்கிறது இன்னொன்று, அது இன்னும் பெரியது. அதில் வந்து பார்த்தா இன்னும் அதிகமான சம்பளம். ஒரு சாதாரண ஒரு வேலை அங்கேயே பாருங்க டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ ஒரு ஃபேக்டரி பிரகாரமா கர்த்தர் ஆசீர்வதிக்க போறது இல்ல, ஒரு மனுஷன் பிரகாரமா இல்ல, ஒரு தேசத்தின் பிரகாரனுடைய தேசத்துடைய அளவின் சொத்து மதிப்பின்படி உங்களை ஆசீர்வதிக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா அவர் எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருக்கிறாரோ அந்த ஐஸ்வர்யத்தின்படி, அந்த ஐஸ்வர்யத்தின்படி according to his riches in glory he going to meet all your needs. கர்த்தர் உன் தேவையெல்லாம் சந்திக்க போகிறார். எப்படி? ஒரு ஃபேக்டரி பிரகாரமா இல்ல, ஒரு மனுஷனுடைய ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. கமான், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்போம். இதுதான் 19ஆம் வசனம், 4:19. இதுதான் சொல்லுது, என் தேவன் உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையா அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறையெல்லாம் என்ன பண்ணுவாரு? நிறைவாக்குவார். யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி? அவருடைய. according to his riches in glory in Christ Jesus. இது 19ஆம் வசனம். அந்த 19ஆம் வசனம் போனாக்கா 14ல இருந்து போணும், அப்பதான் விஷயம் வருது. ஆமென், ஆமென், ஆமென். என்ன சொல்லுது 14? ஆகிலும் நீங்கள் என் உபத்திரத்தில் என்னோட கூட உடன்பட்டது நலமா இருக்கிறது. பவுல் பாருங்க எவ்வளோ டைம் அவர் பசி பட்டினி கஷ்டம் தொல்லை இதெல்லாம் போனார் ஊழியத்தின் நிமித்தமாக. ஆமென். நல்லா கவனிச்சுங்க. எதனால? ஊழியத்தின் நிமித்தம் பசி பட்டினி எல்லாம். ஊழியம் ஆரம்பத்தில் அவர் கஷ்டப்பட்டார். அது பின்னாடி பெரிய வாடிகை வீடெல்லாம் எடுத்து நம்ம நல்ல சக்சஸ், ரொம்ப வெற்றியா இருந்தார் ஊழியத்தின் ஆரம்பத்தில் தான். ஏன்னா இங்க அப்படியே தான் இருக்குது. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரத்தில் என்னோட கூட உடன்பட்டது நலமா இருக்கு. நல்லா கவனிங்க. பிலிப்பு சர்ச்சுக்கு சொல்றார், பிலிப்பியர் சபைக்கு. பிலிப்பியர் சபையில நீங்க தான் எனக்கு உதவி செய்தீங்க. ஆமென். நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. உடன்பட்டது நலமா இருந்தது. இங்கிலீஷ்மா, notwithstanding you have well done, you are well done, that you shared in my distress. You share in my distress, you did communicate with my affliction. Okay, என் சிறுமையில எனக்கு உதவி செய்தீங்கன்றார். என்ன செய்தாங்களா? மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே. பாத்தீங்களா? பவுல் வந்து கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க பவுல் ஏழா இருந்தாருன்னு. ஆரம்பத்துல எல்லாம் ஏழதான், போக தானே களை கட்டுது. ஆமென். உன் ஆரம்பம் அற்பமா இருக்கட்டும், உன் முடிவு சம்பூர்ணமா. Let your beginning be humble. Even Paul's beginning is humble. He has been afflicted in many things when he began to preach the gospel in the early days. ஆரம்பத்துல. ஆனா முடிவு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். இப்போ கௌதம் வந்து ஆரம்பத்துல இந்த நிலைமையில இருக்கிறான், இன்னும் நல்லா போக பெரிய ஆளா. ஆமென். ஆமென், ஆமென். ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். சரி, மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது. ஆரம்பத்துல உஷாராகணும். பிகினிங்.
ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவில் இருந்த புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் பவுல் கூட இந்த நிலைமை இருக்குது. கொடுக்கல் வாங்கல் என்னங்க? கொடுக்கல் வாங்கல், நாட் கொடுக்கல் அண்ட் புடுங்கல். நோ, புரியல? கொடுக்கல் வாங்கல். கடன் கொடுத்து கடன் வாங்குற மாதிரி ஆரம்பத்தில் அவர் நின்று இருக்கார். சொல்றார் கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல். நீங்க மாத்திரம் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க பிலிப்பியரே, நீங்க மாத்திரம் ஹெல்ப் பண்ணீங்க. கொடுக்கல் வாங்கல் காரியத்தை நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று. சபையெல்லாம் எனக்கு கொடுக்கல, வேற சபையெல்லாம் இருக்குது, அந்த சபையெல்லாம் எனக்கு உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப நல்ல சபை எது? சபை பிலிப்பு சபை. எந்த சபை? அவங்க தான் பவுலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆமென். ஆரம்பத்துல கஷ்டத்துல இருந்தார். ஐயா உங்களுக்கு வீடு வாடகைக்கு நான் காசு தரேன், என்ன நீங்க லேட்டா கொடுங்க பரவாயில்ல, இது கொடுக்குறேன், பாய் வாங்கி தரேன், பெட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆரம்பத்திலே. ஆமென். ஓகே, இங்கிலீஷ்ல பாருங்க. Now you Philippians know also that in the beginning of the gospel, yes, in the beginning of the ministry, in the beginning of the gospel, what happened? When I departed from Macedonia, no church communicated with me. No church helped me. அப்படி வெச்சுக்கலாம். No church communicated with me or helped me. As concerning, yes, as concerning giving and receiving. கொடுக்கல் வாங்கல்ல no churches helped me, no churches communicated concerning giving and receiving. But you only. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிலிப்பு சபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I praise God for this Philippian church. Next. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும், அது மக்கதோனியால, இப்போ தெசலோனியா. கொஞ்சம் கவனிச்சுங்க. ஆமென். எல்லாம் பாக்குறீங்களா? எஸ். கவனிங்க. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். 2 தரம் 1-2 முறை நீங்க அனுப்பி வச்சுங்க. எனக்கு குறைச்சல் இருக்கும்போது நாங்க குறைச்சல்னா எனக்கு நான் கஷ்டமா இருக்கும்போது அங்க கூட நீங்க எனக்கு பணம் அனுப்பிச்சு வச்சீங்க. எந்த சர்ச் சொல்றாரு? எந்த சர்ச்? பிலிப்பு சர்ச். பிலிப்பியரே 2 தரம் தெசலோனிக்கேயில் இருக்கும்போது என் குறைச்சலை நிறைவாக்கி நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். மணியாடர் அனுப்புனீங்க. இங்கிலீஷ். For even in Thessalonica, you sent aid once. You sent once and again to my necessity. And again means 1 or 2 times. Again to my necessity. In order to fulfill the necessity or the needs, what I want, you sent 1 or twice, once and again to remove my necessity. Okay. உபகாரத்தை நான் நாடாமல் அனுப்பி வச்சீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க 2 முறை 3 முறை கொடுத்தீங்க, அங்க இருக்கும்போதும் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு. இதெல்லாம் சொல்றதால இன்னும் கொடுங்கன்னு நான் சொல்ல. என்னங்க? எஸ். ஆமென். நான் இதெல்லாம் சொல்றேனாக்கா ஏற்கனவே நீங்க 2 முறை கொடுத்தீங்க, இதுக்கு தெசலோனிக்கேக்கு வந்து அங்க ஒரு 2 முறை கொடுத்தீங்க, இப்போ இது சொல்றேனாக்கா இன்னொரு முறை கொடுன்னு நான் கேட்கல. நான் தைசா எப்படி தபாகிறார். உபகாரத்தை நான் நாடாமல், உங்க ஹெல்ப்பை நான் நாடாமல், உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அப்ப எங்க இருக்குது அந்த கணக்கு? எஸ், அங்க இருக்கு. அதுதான் நான் காட்டுறேன். ஆமென். உங்க அக்கவுண்ட் புக் அங்க ஒன்னு இருக்குதாங்க. ஆமென். உங்க அக்கவுண்ட் புக்ல கர்த்தர் எழுதுறார், கறிக்கு நீ 250 ரூபாய் செலவு பண்ண, சர்ச்சுக்கு 10 ரூபாய் எழுதி வைக்கிறார். போ கும்பிக்கிறார். போ, நமக்கு என்ன? ஞாயிற்றுக்கிழமை கறிக்கு சிக்கன், ஃபார் சிக்கன் 250, ஃபார் மட்டன் எவ்வளோ 800 rupees, சர்ச் ஆஃபரிங்ல 100 ரூபாய். போங்க. எதுக்கு அக்கௌண்ட் ஜாஸ்தி போகுது பாத்தியா? வெரி சேட். கர்த்தர் ஒரு புக் வச்சிருக்கார். ஆமென். பவுல் சொல்றார், உன் கணக்கு அங்க பெருகணும். எஸ், உன் கணக்கு பெருகணும். ஆமென். உபகாரத்தை நாடாமல் உன் கணக்குக்கு பலன் பெருகும்படி உன் அக்கவுண்ட் பெருகும்படி நாடுகிறேன். அதான் தான் சொன்னார், பூமியில சேர்க்காத அங்க சேர்த்து வை. இததான் பிலிப்பியர் புக்ல காட்டுறேன் உனக்கு. அங்க ஒரு அக்கவுண்ட் ஒன்னு இருக்கு. ஆமென். 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 புரியுதுங்களா நான் சொல்றது? அங்க ஒரு அக்கவுண்ட் இருக்கு. ரொம்ப டீப்பா போயிருக்குதா என்னன்னு தெரியல இடங்களா. ஆமென். ஆமென். ஒரு மாதிரி ஆயிட்டாங்க எல்லாம். ஆமென். See, there is one more account there. That's why Bible 17 says, 17th verse. Come on.
Not because I desire a gift. See, 2 or 3 times, you couple of times you help me. Again I'm saying it's not I'm desiring for a gift from you. He says, not because I desire a gift, but I desire fruit that may abound to your account. So you have got one account in heaven. Amen. I want the fruit of that thing should be increased in your account. That's why I'm teaching you. கொடுக்கும்போது உங்க அக்கவுண்ட் அங்க இன்க்ரீஸ் ஆகும். ஆமென். அப்போ எப்படிமா போகுது பிரதர் சிஸ்டர்? அந்த இடத்துக்கு எப்படி போகுது தெரியுமா? கொடுக்கும் பொழுது சபைக்கும் ஊழியக்காரன் கொடுக்கும்போது அங்க போய் ஆமென் ஆமென் நிறைய அக்கவுண்ட் ஜாஸ்தி ஆச்சு. ஸ்தோத்திரம். உனக்கு எந்த தேவை இருந்தாலும் எங்க அப்பா எனக்கு வேணும்னா டக்கு டக்குன்னு அனுப்பி. ஆமென் 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 ஆமென். உனக்கு எங்க தேவை இருக்கும்போது ஆண்டவரே அப்படினாக்கா எஸ்மா நிறைய அக்கவுண்ட் வந்துட்டு இந்த அனுப்பி வச்சுக்கிறேன். இந்த எடுத்துக்கோ. ஸ்தோத்திரம். அதெல்லாம் அங்க சேர்த்து வைங்க. ஹalleluya. உன் அக்கவுண்ட் அங்க பெருகணும். நெக்ஸ்ட் 18 எல்லாம் எனக்கு கிடைத்தது. இப்ப சொல்றாரு எல்லாம் எனக்கு கிடைத்தது. பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. இப்ப நான் ரொம்ப பணக்காரனா தாங்கறேன்றார். எஸ். பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும். கவனிங்க, நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தர் எப்படி பார்க்கறானா ஸ்வீட் ஸ்மெல் மாதிரி. நீங்க கற்பூரம், ஊதுபத்தி இல்லாட்டி இது என்னது சென்ட் சாம்பிராணி இதெல்லாம் நீங்க போட்டவட கர்த்தர் முக மாட்டார். நீ கொடுக்கிற காணிக்கை அவருக்கு அவ்வளவு பெருசா. ஆமென். ஸ்வீட் ஸ்மெல். என் டாக்டர் கொடுத்தாங்க, என் பிள்ளை கொடுத்தாங்க. நீ ஊழியத்துக்கு கொடுக்கும்போது கர்த்தர் அந்த ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் ஆமென் ஆமென் ஆமென். ஒரு ஸ்வீட் ஸ்மெல்னா தெரியுமா? நற்கந்தமான வாசனை, சூப்பர் ஸ்மெல்லா பார்க்கறாராம். நீ அது நீ கொடுக்கிற பலின்னு சொல்ற. ஆமென். பாருங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணம் உண்டாயிருக்குது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும். எப்படிங்க? சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் குறைச்சல எப்பாப்பிரதீத்து கிட்ட நிறைய பணம் நீங்க கொடுத்து அனுப்பிச்சீங்க, அது கெட்டுச்சு எனக்கு. எப்பாப்பிரதீத்து கொடுத்தனா. ஆமென். எஸ். சோ பவுலுக்கு யாரோ ஒரு ஊழியக்காரன் மூலமா கொடுத்து அனுப்புறாங்க. இத போயிட்டு பால் கொடுத்துருங்க அந்த சர்ச் கொடுத்து அனுப்புது. அவர் சொல்றாரு இப்போ எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம், நான் திருப்தியா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. இங்கிலீஷ். But I have all. But now I have all and abound. See, now I am not lacking anything. I have all and abound. ஜாஸ்தி இருக்குது இப்போ. I am full. பாரு ஃபுல் ஆகுது, எனக்கு கிடைச்சிச்சு. Having received of Epaphroditus. Okay, having received from the hands of the Epaphroditus. Okay. The things which were sent from you. The things which were sent from you. An odor of a sweet smell. So it is a sweet aroma. It's a odor of sweet smell. A sacrifice acceptable. Well pleasing to God. Well pleasing to God. எத்தனை வசனங்க? 18. எல்லாம் கிடைச்சிச்சு. இப்போ சொல்றார் எனக்கு யார் யார் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம்ட்டு 19ல சொல்றாரு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். யார் கொடுத்தீங்களோ, ஆமென், யார் கொடுத்தீங்களோ, ஆமென், அவங்களுக்கு அப்படியே கொட்ட போகுது. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? 14ஆம் வசனத்துல ஸ்டார்ட். என் குறைச்செல்லாம் நிறைவாக்குனீங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு கொடுத்தீங்களோ அவ்வளவு அதிகமா என் தேவன் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, ஏதோ உங்க மாமாவுடைய பணத்தின்படி அல்ல, தேவன் பெரிய ஐஸ்வரிய சம்பூர்ணர், அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையா நிறைவாக்குவார். ஆமென் ஆமென். பிரைஸ் காட் பிரைஸ் காட். நீ வாழ்க்கையில முன்னேறமா, பண விஷயத்துல நீ பெருகணுமா? ஆமென். This is the only secret. Yes yes yes. This is the only secret. Amen. Give unto the Lord. Amen. And it shall be given unto you. Jesus சொன்னது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாரா? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியா நன்றாய் மடியில போடுவார். Give and it shall be given back unto you. A good measure, shaken together, running over, shall men poured into your bosom. ஆமென் ஆமென். அவரு கொட்டிட்டு குளிக்கு பார்த்து கொட்டுவாராம். இன்னும் பத்தலமா, இது வெச்சுக்கமா, இல்ல ஆண்டவரே ஊத்தி நிக்குது, அப்படியே கொட்டுது ஆண்டவரே, இருக்கட்டமா இருக்கட்டும், குமுக்குறார் அமிக்கி குமிக்கின்று போறான். அமிக்கி குலுக்கி சரிந்து அப்படியே கொட்டுற மாதிரி தான் ஆசீர்வதிப்பார். ஆமென். இங்க அதான் இங்கிலீஷ்ல சொல்றாரு, come on, but my God shall supply
all your needs. See உனக்கு எவ்வளவு நீட்ஸ், எவ்வளவு தேவை இருக்குது, சப்ளை பண்றது அங்க. அவர் சப்ளை பண்ண போறார். உன் தேவையை காட்டிலும் சப்ளை ஜாஸ்தியா இருக்கும். உன் தேவையை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கிறது அதிகமா. ஆமென். சப்ளை வருது, மேல இருந்து வருது. ஆமென். once again மா. But my God shall supply all you need. My God shall supply all your needs according to his riches. See how much he going to gives you according to his riches. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. ஆமென். அவர்கிட்ட எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கொடுக்க போறார். அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. In glory by Christ Jesus. Glory by Christ Jesus. மகிமையா அப்படிதான். மகிமையா கிறிஸ்து இயேசு மூலமா கர்த்தர் கொட்டன்னு கொட்ட போறார். அதாங்க சங்கீதக்காரன் சொன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அங்க பாருங்க, அந்த கையை பாருங்க. ஆமென். அந்த தேவனும் பாருங்க, அவர் முகத்தை பாருங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அற்புதமாய் கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார். ஆச்சரியமா அதிசயமாய் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். மகிமையா சந்திப்பார். எஸ். ஏங்க பைபிள் சொல்லுது, எளியவனை கர்த்தர் குப்பையிலிருந்து தூக்குறார். ஆமென். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குறார். நீ ஒரு சமயம் குப்பையில இருக்க நிலைமையில இருக்கலாம். நீங்க ரொம்ப சின்னவங்களா இருக்கலாம். அந்த வட்டாரத்துல யாரும் எல்லாருடைய லீஸ்டா இருக்காங்க, ரொம்ப சின்னவங்களா இருக்கலாம். பயப்படாத. சின்னவனை கர்த்தர் உயர்த்தி சிங்காசனத்துல உட்கார வைக்கிறார். எளியவனை தூக்கி எடுத்து ராஜாக்களோடு அமர வைக்கிறார். உன் குடும்பத்தை உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார். ஆமென். இப்படியும் செய்வாரா அப்படின்னு ஜனங்க பார்க்கணும். எஸ். இப்படி எல்லாம் செய்வாரா? ஆமென். அதிசயமா உன் தேவைங்க சந்திக்க. ஹalleluya. பயப்படாத. எஸ் லார்ட். எஸ். ஒரு 2-3 நாளைக்கு முன்ன பாஸ்டர் ரெவரண்ட் சதீஷ் பாஸ்டருக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்கார். சார் அந்த வீட்டில் வந்து நாங்கள் கிரகப்பிரவேசம் செய்தோம். கிரகப்பிரவேசம். சரி, அதில் போயிட்டு ப்ரேயர் நடத்தணும். அப்போ நான் ஒரு சாட்சி சொன்னேன். பில் வின்ஸ்டன் ஐயா சொன்னது ஏற்கனவே நம்ம சபைக்கு சொல்லியிருப்பேன். நம்ம கர்த்தர் எப்படி அதிசயமானவர்னு சொல்ல முடியாது. என்னங்களா, பாஸ் சதீஷ்க்கு அவங்க வந்து இலவசமாக வீடு கொடுத்துருக்காங்க. பெரிய பங்களோ. என்னவா இலவசம். எவ்வளோ இது என்னது அட்வான்ஸ் கொடுத்தா? எதுவுமே கொடுக்கல. நான் போய் சொல்கிறேன். அட்வான்ஸ் இல்லை. எவ்வளோயா ரெண்ட் கொடுக்குற மாதம்? ஒன்றுமே கொடுக்கல. இதுதான் கர்த்தர். ஏதோ ஒரு அந்த மனுஷங்கிட்ட பேசினாரு, யாரோ ஒரு ஒருத்தர்கிட்ட கர்த்தர் வந்து உள்ளத்தில் பேசினே அவருக்கு அவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்காங்க. இதாங்க இதெல்லாம் செய்வார். ஆமாம் செய்வார். மோகன் பாஸ்டர் சர்ச் கூட கட்டும்போது அந்த ஒரு மனுஷன் லேண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இவர் போய் கேட்குறாரு, கிடைக்கல. எதை சேதாப்பட்டையாங்க? சின்னமலை சேதாப்பட்டு தானே? ஆமாம் தானே? பின்னா லிட்டில் மவுண்ட். அங்கே வந்து கொடுக்குறதுல. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவரு அந்த மனுஷனுடைய கனவுலேயே போயிட்டுருக்கிறார். கனவுலேயே போயிட்டு இல்லை இந்த லேண்ட் கொடுக்கணும். அது மாதிரி கர்த்தர் யாருக்கிட்டனா பேசுவார். செயின் நெட் வந்து அப்படியே குத்துருவாங்க, உனக்கு வாங்கி வச்சுக்கோ. ஆமென். கொடுக்குவார் பாஸ்டர். யாருன்னா பேசுவார், லேண்டு கொடு அப்படின்னு சொல்லுவார். நீ வாங்கியிருப்ப ஒரு 10-20 ஏக்கர் லேண்ட் வாங்கியிருப்ப. கர்த்தர் சொல்லுவார், சர்ச்சுக்கு கொடு, 2 ஏக்கர்ஸ் எழுதி கொடு அப்படின்வா, தசம்பாங்க கொடு அப்படின்வார். எழுதி கொடுக்கணும். ஆமென். யார் அது? ஆமாங்க. இங்கே நிறைய சேர்த்து வச்சிட்டீங்கன்னா அங்க சரியில்லையா? சர்ச்சுக்கு கொடு, ஏதோ ஊழியத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆமென். அப்படி. ஹalleluya. இதுதான் கர்த்தர். சரி, நீங்கெல்லாம் எல்லாம் பணக்காரா இருக்கணும், கோட்டீஸ்வரா இருக்கணும், நல்லா பாருங்க. ஒரு நீங்களே ஒரு நீங்க ஒரு 20 வீடு வாங்கிட்டீங்கன்னு ஏன் இது தேவையா சொல்லு? ஒரே வீட்டில் தூங்க போற இல்லை, ஒரு வீட்டில் காலை விட்டு இன்னொரு தலை ஒன்னும் அப்படி தூங்க போறது இல்லை. ஏங்க 10 ரூம் இருந்தா கூட ஒரு ரூம்ல இந்த ரூம்ல ஒரு கை இதுல ஒரு கால் அப்படி அப்படின்னு தூங்க முடியாது, தூக்கம் வராது. 20 வீடு வச்சிருக்கிறா, வச்சுக்கோ. 18 வீடு வச்சுக்கோ. 2 வீடு ஊழியக்கார குத்துரு. ஆமென். எஸ். நீ நல்லா இருப்ப, பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. 20 வீடும் வேணும்னு அவசரப்பட்டனாக்கா 19 வீடு போயிடுமா அப்படி. திருட எடுத்துக்குவானுங்குது. ரைடு வந்து எல்லாம் போயிடும். தேவையா? அங்க கொடுத்தா கரெக்டா இருக்கும். இந்த பாஸ்ட் மாறன் கோன் கொடு, அண்ணனுக்கு அண்ணன் கோன் கொடு. ஹalleluya. ஆமென்.
பில் வின்ஸ்டன் சொன்னது இதை கவனிச்சங்க, கர்த்தரை எவ்வளோ உன் தேவைகளை சந்திக்கிறது, அதுதான் நான் சொன்னேன். பில் வின்ஸ்டன் ஐயா சொன்னார், அமெரிக்காவில் அங்கே வந்து ரெசிஷன்னாக்கா அமெரிக்காவிலே பண தட்டுப்பாடு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, இந்த லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடிங்க. அப்போ அந்த ரெசிஷனில் என்ன ஆச்சுனாக்கா ஒரு லேடியா நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. அவங்க அப்போ சொன்னாங்க, பெங்களூரில் இருக்கிற வேலைங்கெல்லாம் கூட க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க எங்கள் கம்பெனியெல்லாம் சொன்னாங்க. நிறைய பேருக்கு வேலை போச்சு. அந்த ரெசிஷனில் வேலை போயிட்டோன்னையும் ஒரு சிஸ்டர் அமெரிக்கன் கம்பெனிக்கு வேலை செய்திருந்தவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. ஒரு 2 or 3 months அவங்க வாடகை கட்ட முடியல, பில் பே பண்ணணும். ரொம்ப பேஜாக அவங்க விசுவாசி. அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வீடுங்க இருக்குது. இவங்களுக்கு வேலை போயிடுச்சு. இவங்க சாப்பாடுக்கு பார்க்குவாங்களா, எதுக்கு பார்க்குவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னும் அந்த மாதம் அவங்க பே பண்ணாட்டி வெக்கேட் பண்ணி சொல்லுவாங்க, வீடு காலி பண்ணுங்க அப்படின்வாங்க. இந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்களா, ஆண்டவரே என் தேவைங்க சந்திக்கப்பட்டுச்சோம், என்ன அற்புதமாக சந்தியோ அப்படின்னு ராவு பகல் இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபம் என்ன பண்ணுறது பாருங்கள் கர்த்தர். திடீர்னு அந்த வீட்டில் ராவு ஒரு 1 மணி இல்லாட்டி 2 மணி, ஒரு 12 மணிக்கு மேலே ஒருத்தர் வந்து அப்பார்ட்மெண்ட்டை இவங்க கதவு வந்து தட்டுறாங்க. இந்த சிஸ்டர் ராத்திரி யாருன்னா தட்டினா தரக்கூடாதுல்ல, பயப்படுறாங்க. இல்லை தருங்கோ, அங்கேருந்து சத்தம் வருது, நான் உங்கள் தெரிஞ்சவங்க தான், மேலே இருக்கணும் தான் நான் வந்திருக்கேன், நீங்கள் தரங்க, தைரியமாக தரங்கன்னு. என்ன இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு விண்டோ என்ன எடுத்து பார்த்தாக்கா ஒருத்தர் மேலே தான் அவர் திறந்துங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரி திறந்தவனையும் அவர் உள்ளே வந்துட்டு ஒரு என்வலப், ஒரு கவர் எடுக்கிறார். அதில் அவங்க எவ்வளோ பணத்துக்கு ஜெபம் பண்ணிருந்தாங்க அதுக்கு மேலே பணம் போட்டு அவர் எடுத்து வந்து அந்த சிஸ்டர்கிட்ட குத்துட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, டெல் யா காட் that I given you money not to disturb me again. Amen. Tell your God. Amen. Hallelujah. Hallelujah. இப்படியோ ஒரு தேவர் இருக்கிறார். Amen. அந்த மனுஷன் அந்த கவர்ல காசு எடுத்துன்னு நிறைய காசு போட்டு எடுத்துன்னு குத்துட்டு சொல்றாரு, உன் கடவுளுக்கு சொல்லிடு நான் கொடுத்துட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிடு, என்னை தூக்கம் விடாத ராவெல்லாம் தொல்லை குத்துங்கிறாரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணுவானான்னு சொல்லு, பத்திரம் பணம் குத்துட்டேன் தானே அவருக்கு சொல்லிட்டு போயிட்டானா, வேற எதுவும் பேசலாம். அப்போ என்ன தொந்தரவு குத்து பார்ப்பாரு, தொந்தரவு கொடுத்து அந்த சகோதரி கொடுக்க. ஆமாங்க, பயப்படாதீங்க, துன்மார்க்க கிட்ட பிடுங்கி கூட கர்த்தர் நீதிமானுக்கு தருவார். உனக்காக யாருக்கிட்டயோ தரிசனமாகி கர்த்தர் பேசுவார். உனக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுக்க வைப்பார். உனக்காக யாவையும் செய்வார். நீ அந்த அளவுக்கு பிலீவ் பண்ணும், அந்த அளவுக்கு நீ பிலீவ் பண்ணும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் எதையும் செய்ய முடியும், எனக்காக அவர் செய்ய முடியும், அவர் செய்வார். ஆமென். யார் அனுப்பணுமோ யார் எதுன்னு செய்வார். அது மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த ஆயிரக்கணக்கான சாட்சி சொல்லுவேன். இப்போலாம் நான் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன். ஒரு ரிகார்டிங் ஆமென். இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, சொல்கிறேன் நான். என்னென்ன அற்புதமாக கர்த்தர் சபைக்கெல்லாம் என்னென்ன செய்து கர்த்தருங்களா நான் சொல்கிறேங்க. வெரி சூன், ரைட்டுங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான்ல யாரோ ஒரு மனுஷன் உள்ளத்தில் பேசுவார். இதெல்லாம் நடக்கும். மனுஷனால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனுக்கு முடியாது, அது தேவனால் எல்லாம் கூடும். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உனக்காக கர்த்தர் பேசுவார், உனக்காக யாவையும் அவர் செய்வார். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்க நானும் கடவுள். ஆமென். 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 இன்னைக்கு ஒரு பிளஸிங் நான் உங்களுக்கு சொல்றேங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். ஆமென். 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 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ், அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் மகிமையாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவாக்குவாராக. ஆமென். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.